அந்த ஆசிரியை புதிய பள்ளிக்கு மாறுதல் பெற்று அந்த ஊரில் வந்து குடியேறினார்கள். இவர்கள் பள்ளியில் வந்து சேரும் முன்பதாக இவர்களுடைய வருகையை குறித்து பள்ளி ஆசிரியைகள் பேசியதை பொதுமக்கள் பலர் அறிந்திருந்தார்கள். அப்படி இந்த ஆசிரியை என்ன சாதனை செய்தார்கள் என்று கேட்கிறீர்களா? பிள்ளைகள் தவறு செய்தாலும் ஆசிரியர்கள் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்பார்கள். எல்லா காரியங்களிலும் இப்படி நேர்மையானவர்களாய் இருந்ததால்தான் அவர்கள் முன்பு வேலை பார்த்த பள்ளியை விட்டு இந்த பள்ளிக்கு மாறுதலாகி வந்தார்கள். எனவே இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்ற ஒரு அறிவிப்பு பரவலாக ஊர் மக்களுக்கு தெரிந்திருந்தது. அவர்கள் அந்த ஊருக்கு வந்து சில நாட்கள் கழித்து அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய கடையில் போய் தங்களுக்கு தேவையான பல பொருட்களை வாங்கினார்கள். மீதி பணத்தை வாங்கி கொண்டவர்கள் வீட்டிலே வந்து கணக்கு பார்த்த பொழுது 100 ரூபாய் அந்த கடைக்காரர் அதிகமாக கொடுத்திருந்ததை கண்டுபிடித்தார்கள். இவ்வளவு பெரிய கடைக்காரருக்கு இந்த 100 ரூபாய் பெரிது ஒன்றும் அல்ல என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்தாலும் மற்றவர்கள் பணம் தனக்கு தேவையில்லை என்ற உறுதியான எண்ணம் அவர்களுக்குள் இருந்த காரணத்தால் உடனடியாக புறப்பட்டுச் சென்று கடைக்காரரிடம் விவரத்தை சொல்லி பணத்தை ஒப்படைத்தார்கள். அப்பொழுது அந்த கடைக்காரர் கூறிய பதில் இவர்களுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. டீச்சர், நீங்கள் இந்த ஊருக்கு வரும் முன்னதாகவே நீங்கள் மிகவும் நேர்மையானவர்கள் என்ற பேச்சு அடிபட்டது. அது உண்மைதானா என்பதை சோதிக்கவே காலையில் நான் ஒரு 100 ரூபாயை அதிகமாக உங்களுக்கு கொடுத்திருந்தேன் என்று கூறினார். கடையிலிருந்து வீட்டிற்கு வரும் வழியில் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்திலும் எப்பொழுதும் உண்மையாயிருக்க கற்றுக் கொடுத்த தன்னுடைய தாயாருக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை சற்று எண்ணி பார்ப்போமா? உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதல்லவா?